1 மணிக்கு மேலே அமித்ஷாவை சுற்றி வந்த பத்திரிகையாளர் பூரா எங்க கமலாலயத்துக்கு போகிறான். நயினார் நாகேந்திரா உடனடியாக வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அண்ணாமலை சத்தத்தையே காணோம். அண்ணாமலை வேட்புமனை தாக்கல் பண்ணல, யாரும் வேட்புமனு தாக்கல் பண்ணல. அங்கேயே முடிஞ்சு போச்சு, அண்ணாமலை கதை முடிஞ்சு போச்சு. அன்னபோஸ்டா நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். செய்தி வந்த பிறகுதான் எடப்பாடி அண்ணாமலை வர சொல்றாரு. நடந்ததா இல்லையா? இன்னமும் குட் புக்ல இருக்காரு, தேசிய அளவுல பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியான செய்தி. பிரதமர் நாற்காலி அவர் தான் கொடுக்க போறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. கட்சி ஆரம்பிக்கிறது டெல்லியில ஒரு குழு தங்கி இருக்கு. 10 நாள்ல அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போறாரு. அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிக்கிறார். அண்ணாமலை புது கட்சி தமிழ்ல தான் சார் சொல்றோம். நம்மளோட தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கோம். 10 நாள்ல அண்ணாமலை கட்சி அறிவிக்கப்படும். அண்ணாமலையுடைய குழு இப்ப டெல்லியில முகாமிட்டு இருக்கு. சமீபத்தில் டெல்லி போகாத காரணமும் இதுதான். அதுதான் டெல்லியில சார் அண்ணாமலை கதை முடிஞ்சு போச்சு சார். தேசிய அளவுல, அகில இந்திய அளவுல, உலக அளவுல என்னைக்கு மாநில தலைவர் பதவி தூக்குனாங்களோ எடப்பாடியுடைய அழுத்தம் தான் ஒரே காரணம்.